அப்படியே அது ஒரு வந்து விஷயமா கோர்த்துக்கிற மேடம்? முடியாது. நீங்கள் வேற. நீங்கள் திமுக வந்து உன்னைய பாடுபடுத்தினா இவங்க வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, சர்வாதிகார போக்கா கையாளுறாங்க, நான் உண்மையை பேசுறது பிடிக்காம என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கங்கிற. விஜயை போட்டு பிஜேபி அந்த அடி அடிக்குது, அப்படி தான் அடிப்பாங்க. பண்ணு, அரசியல்னா அப்படி தான் இருக்கும். இப்போ கூட்டணிக்கு வரியா அப்படின்னு இழிக்கிறான். நாளைக்கு நான் தான் சொல்கிறேன்ல, இவன் பேச்சை கேட்டு நடக்கிற வரைக்கும் எடப்பாடி நாசமாக தான். அவர் சும்மாவே நாசமாக தான் போக போகிறாரு. அதுவும் இவன் பேச்சை கேட்டாருன்னா இன்னும் நாசமாக தான் போவார். இதே தான் 2024 மாலதி எழுதி வச்சுக்கோங்க, 25+ ஏடிஎம்கே அப்படின்னாரு. என்னத்தை கிழிஞ்சுது? நாளைக்கு அவன் பில்லு போட்டதை சொல்லியிருப்பான் போல, 25+ போட்டான்ல பில்லு அப்படின்னு இருப்பான் போல. இதை 26 முதலமைச்சர்னு சொல்கிறது தான். அதை தான் மேடம், எத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் படுத்திருப்பேன்? சிட்டி கமிஷனர் பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், ஆர்டர் பெயில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாருனா ஆஸ்பத்திரி ஓனர் தூக்கிடுவார். மாலதி மேல வழக்கு இருக்கா சார்? இருக்கு. எஸ்சி எஸ்டி பிஎஸ்பி ஆனந்தனை மிரட்டினதுக்காக எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட்டிருக்காங்கல்ல. அது சில வெங்காயங்கள் பேசுது. இந்த மாதிரி வந்து அவர் எஸ்சி, சவுக்கு சங்கரே எஸ்சி, அவர் மேலே எஸ்சி எஸ்டி எப்படி போடுவீங்கன்னு ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் பேசுகிறா. அப்படி நான் ஒரு வேண்டிய அதிகாரிகிட்ட கேட்டேன். அவர் எங்கே பேசுனாலும் பொய் பேசுகிறாரு. அவர் எஸ்சியே கிடையாதான்.